அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். புத்தர் தன்னுடைய தேடுதலை துவங்குவதற்காக தன்னுடைய அரச பதவியை விட்டு துறந்து காட்டுக்கு போனார். 6 வருடங்கள் தேடினார். இதுவரை உலகிலே யாருமே இது போன்ற தியான முறையை செய்ததே கிடையாது. அதன் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாமல் தோற்ற நிலையிலே ஒரு போதி மரத்தடியிலே காலையிலே போய் அமர்ந்தார். அப்போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. அவருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. எவ்வளவோ தேடியும் கிடைக்காதது ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது எப்படி கிடைத்ததென்று அந்த மனதிலே எட்டி பார்த்தார். அங்கே வெறுமை இருந்தது. அதே வெறுமை நிலை இப்போதும் நமக்கு ஏற்படும். மனதை எதிர்த்து எதுவும் செய்யாவிட்டால்